நாம் இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து காரைக்குடியில் புகழ்பெற்ற லலிதா மாரியம்மன் கோயிலில் இருக்கான். இங்கே வந்து பார்த்தா லட்ச மக்கள் வந்து அம்மனை வந்து வேண்டிக்கிறாங்க. ஸோ அம்மனோட வரலாற்றை பற்றியும் அம்மனோட சிறப்பை பற்றியும் அந்த ஊர்க்காரங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த லலிதா முத்து மாரியம்மன்டா யாரு, அவங்களோட வரலாறு என்ன? இந்த ஊருக்கு ஒரு 8 வயசு சிறுமியா இந்த ஊருக்கு தன்னந்தனியா வந்து அந்த பொண்ணு வந்து வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும் போதுக்கு அது பெரியம்மா பார்த்துருச்சு. அதுக்கு பெரியம்மா பார்த்து மீனாட்சி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் வாசல்ல அந்த பொண்ணு படுத்துருச்சு. படுத்தா நிறமூட்ட அம்மா போட்டுருச்சு. எனக்கே உடம்பே புல்லரிக்குது சொல்லும் போது. நிறமூட்ட அம்மா போட்டுருச்சு. அம்மா போட்டா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தண்ணீர் கூட இறங்க முடியல. எது கொடுத்தா ஒரு இளநீர் கூட இறங்க முடியாத தருவாயில இருக்கு. அப்போ வந்து அது வந்து சொல்லுது, படுத்துக்கிட்டு அருளோட நான் வந்து இந்த இடத்துலயே வந்து நான் குடிகொள்ள போறேன், இந்த இடத்துல நான் ஐக்கியமாக போறேன், இங்க இருக்கிற பக்தர்களுக்கு நான் அருள் பாலிக்க போறேன் அப்படின்னு. இது என்னடா அது, இந்த பொண்ணு உடம்பு பூரா அம்மா போட்டு நிற போட்டா கண்ணே திறக்க முடியாம இருக்கு, கண்ணே முடிக்க முடியாம இருக்கு, இதோட நோயே இதால தீர்க்க முடியல, இது எப்படி மக்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள பெரியவங்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைய ரொம்ப கேவலமா பேசி இருக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, சரி நான் சொல்றது நீங்க நம்பல, நான் சொல்றபடி நடந்துச்சுன்னா என்னை நம்புறீங்களான்னு கேட்டிருக்கேன். என்னன்னு கேட்டா, இந்த மீனாட்சிபுரத்துல ஒரு பொட்டல் ஒண்ணு இருக்கு. அப்ப நாங்க சின்ன பிள்ளையா அந்த இடத்துலதான் விளையாடுவோம். ரேஷன் கடை இருந்துச்சு, ஒரு பொட்டல். அந்த பொட்டல்ல பெண்கள்லாம் அப்பெல்லாம் வந்து கழிப்பிட வசதி எல்லாம் இருக்காது. அப்போ வந்து எல்லாரும் அங்க ஒதுங்க போவாங்க. அங்க வந்து பன்றி எல்லாம் வரும், சாக்கடை எல்லாம் இருக்கும். அதுதான் உண்மை. நான் இந்த ஊர்ல பிறந்து இதே ஏரியாவுல வளர்ந்த பொண்ணுனா. அப்ப போய் அந்த அம்மா சொல்லுது, அந்த சாக்கடை ஒரு கிணறு, அதுக்குள்ள சாக்கடை தண்ணி, அந்த கழிவு தண்ணி போகும்ல, அதுக்குள்ள ஒரு தக்காளி செடி இருக்கு. அதுல போய் பாருங்க, ஒரு தக்காளி பழம் இருக்கு. அதை போய் பறிச்சுட்டு வாங்க. அது உண்மையா இருந்தா நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களான்னு கேட்டு. அப்படி இருந்து யாரும் நம்ப தயாரா இல்லை. அப்படி இருந்தும் ஒருத்தர் இருங்க, அந்த பொண்ணு சொல்லுது, இருந்தாலும் நம்ம போய் கேட்போம், போய் பார்ப்போம்னா அவர் போய் அப்ப வந்து கருவ காடு, அந்த கருவ காட்டுக்குள்ள அவர் போய் ஒதுங்கின பெண்கள் ஒதுங்குற இடம் அது. அவர் வந்து போய் பாக்குறாரு. பார்த்தா நிஜமா அந்த சாக்கடைக்குள்ளதான் வளர்ந்த தக்காளி செடி. அதுல ஒரே ஒரு தக்காளி மட்டும் பெரிய தக்காளியா இருக்கு. அதை பறிச்சுட்டு வந்தது. ஆமா, அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லவும், அப்ப ஒரு ஐயா இருந்தார், தாந்தோணி பெருமாள், மீனாட்சிபுரத்துல. அவர் வந்து இந்த பிள்ளைய பார்க்கும்போது என்ன பாவமா இருக்கு, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. நான் யாரு வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இந்த இடத்துலயே தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த அம்மா வந்து அடங்கிருச்சு. இறந்து போச்சு. இறந்து போனா இதை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு சொன்ன வரலாறு, நான் பிறந்ததே மீனாட்சிபுரத்தை, கொண்டு போய் சுடுகாட்டுல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணுனா நைட்டு யாரு இதை கொண்டு போய் அடக்கம் பண்ணினாலும் அவங்க வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிருச்சு. அவங்க வீட்டு கதவெல்லாம் தட்டி என்னை என்ன அவ்வளவு சொல்லி நான் தெய்வமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பாம என்னை கொண்டு சுடுகாட்டுல பதைச்சிருக்கிய, இனிமே என்னை தோண்டி நீங்க எடுக்க முடியாது. அதே தார தப்பட்டோட சங்கு ஊதுறதோட வந்து என்னோட குடிமண்ணை எடுத்துக்கொண்டே அந்த இடத்துல வைங்க, நான் எப்படி அந்த இடத்துல அருள் பாலிச்சு மக்களை காப்பாத்துறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த பெரியவங்க தாந்தோணி பெருமாளாய் அந்த ஐயா வந்து அந்த பொடிமண்ணை எடுத்துட்டு வந்து சரி வச்சு பார்ப்போம்னு வச்சு, சின்ன ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ளதான் அது இருந்துச்சு. அந்த குடிசைக்குள்ள புடிமண் மாதிரி வச்சு மண்ணு சுத்தி ஓலை குடிசை, அந்த ஓலை குடிசையில வச்சு அதை வந்து எல்லாரும் வழிபாடு பண்ண அது எல்லாருக்கும் ஒண்ணா போய் அவங்க போய் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உனக்கு நீ இந்த இதை நினைச்சிருக்க, இதை நான் செய்யறேன், எனக்கு வந்து மண்டபம் கட்டு. கனவுல போய் அவங்க மடியில போய் உட்காந்துரு. இதே பாண்டியன் தேட்டர் இருக்காரு, செல்லப்பன் இருக்காரு, அவரு மலேசியாவில் இருக்காரு, அவர் மடியில போய் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிருச்சு, எனக்கு வந்து மண்டபம் கட்டு, மக்கள் வந்து தடுமாறுறாங்க, உட்கார கூட இடம் இல்லாம வெயில்ல உட்கார்ந்து என்னை வழிபடுறாங்க, நீ வந்து எனக்கு வந்து கூரை போட்டு கொடுக்க. இப்ப கூரையில இருக்கேன். வந்து ஆரம்பத்துல வந்து கூரையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோயில வந்து அதே ஒவ்வொருத்தருக்கு அருள் கொடுக்க அவங்க வீட்டை போய் அது போய் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கேட்க ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு செஞ்சா. அப்ப முனியாண்டி டாக்டர்னு இருந்தார், ஒரு டாக்டர் ஐயா. அவர் வீட்டுல போய் அவர் கனவுல போய் சொல்லி, எனக்கு வந்து இப்ப ஓட்டு கட்டடமா இருக்கு, அடுத்து வந்து கட்டடமா என்னை கட்டு, பில்டிங் மாதிரி கட்டு அப்படின்னு சொல்ல அவர் அதே மாதிரி கட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அருள். எனக்கெல்லாம் 18 வருஷமா குழந்தை இல்லை.
ரொம்ப நான் வேண்டி விரும்பி ஆத்தாளுக்கு ரொம்ப நான் அதாவது ஒரு சின்னதா ஒரு 5 பேர் சேர்த்துதே இந்த இது ஆரம்பிச்சாங்க. இந்த குழு மாதிரி ஆரம்பிச்சு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல நான் வந்து எனக்கு வந்து குழந்தைய கொடு, 18 வருஷமா நான் இந்த இதே ஏரியாவில் பிறந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நான் நேர்ந்துக்கிட்டதுனால அத்தா எனக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. அவளுக்கு வந்து லலிதா பரமேஸ்வரின்னு பேரே வச்சிருக்கிறேன். என் வீட்டுல வந்து நடமாடிக்கிட்டே இருக்கிறா. இன்னொன்னு வந்து இப்ப இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன விசேஷமா கொண்டாடுறாங்க, என்னென்ன நேர்த்தி கடல்லாம் நடக்குது? இங்க வந்து மாசி பங்குனி திருவிழா, மாசி கடைசி செவ்வாய் காப்பு கட்டி பங்குனி செவ்வாயில திருவிழா, 10 நாள் திருவிழா. இங்க வந்து ரொம்ப விசேஷம் வந்து பால் குடம், அப்புறம் அக்கினி சட்டி, பெண்கள்லாம் அக்கினி சட்டி, அப்புறம் இளைஞர்கள்லாம் அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்ற எல்லா நண்டு சிண்டு அனைத்தும் சேர்ந்து இப்போ வந்து வேல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல பால் குடம்லே எடுத்தது. பால் குடம் வந்து எத்தனை பேர் அம்மா வருவாங்க பால் குடத்துக்கு? லட்சக்கணக்கான பேர் சார், கணக்கில்லாத அது சார். இந்த வருஷத்துக்கு 21 லட்சம் காப்பு மட்டும் நாங்க கட்டியிருக்கோம். இப்ப நேத்து முதற்கொண்டு கட்டியிருக்கோம். அப்படிங்கல அளவுக்கு அதிகமா எண்ணிக்கையே இல்லாமதான் அந்த ஆத்தாவுக்கு எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு வருஷம் கன்னிகள் எப்படி போறாங்களோ அது மாதிரி இந்த ஆத்தாவுக்கு பெருகாதான் செய்யுதே தவிர குறையவே கிடையாது. இந்த வருஷம் என்னோட வேண்டுதல் படி ஒரு பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு தான், 21 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாம இருந்து இந்த வருஷம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கா. அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு சாதனை படைச்ச மாதிரி. நம்ம ஆத்தாவை நம்பி நம்ம ஊர் எல்லையில இருந்து அடுத்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு என்ன குழந்தை இல்லைன்னு சொல்லி வராம 21 வருஷம் கழிச்சு ஒரு முத்த கொடுத்துருக்கானா, அதுவே எங்களுக்கு பெரிய பெரிய கோடான கோடி நன்றிகள் தான் நாங்க அந்த ஆத்தாவுக்கு நாங்க செய்யணும். கழுத்துல ஒரு டேக் மாதிரி போட்டுருக்கீங்களே, நாங்க சேவையில இருக்கோம். எந்த கோயிலுக்கு? இங்க லலிதா முத்துமாரியம்மன் கோயில்ல சேவையில இருக்கோம். 10 வருஷமா இருக்கும். நீங்க தான் வாலண்டியர்ஸ் மாதிரி எல்லாரையும் பக்தர்களை கவனிச்சுக்கிறதா? பெண்கள் எல்லாருமே சேர்ந்து, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஆத்தா காண்டி நாங்க சேவை பண்றோம். ஒரு மாசம் மஞ்சள் காப்பு கட்டுறதுல இருந்து கோயில் திருவிழா முடிய நாங்க சேவை செய்யறோம். மொத்தம் எத்தனை பேர் இந்த குழுவுல இருக்கிறீங்க? மொத்தம் வந்து 300 பேர் இருக்கான். 2 குழுவா இருக்கு. ஒன்று சஷ்டி சேவான்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று லலிதா முத்துமாரியம்மன் ஒன்று இருக்கு. நான் லலிதா முத்துமாரியம்மன் குழுவை சேர்ந்தவ. என் பேர் கலாவதி. மொத்தம் நாங்கள் 300 ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து 300 பேர் இருக்கான் ஆத்தாளுக்கு சேவை பண்றது. இப்போ லலிதா முத்துமாரியம்மன் அந்த சாமி, அந்த அம்மனை பத்தி வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்குங்களேன். இவ்வளவு மக்கள் வந்து லட்சம் மக்கள் வந்து இப்படி நானும் பார்க்குறேன். காலையில இருந்து கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை. விடிய காலம் 4 மணிக்கு வந்தேன். 4 மணில இருந்து இப்போ முடிக்க பார்க்குறேன், கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை. அப்படின்னா எவ்வளோ சிறப்பு இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் வந்து இவ்வளோ ஒரு விமர்சையா மக்கள் கொண்டாடுவாங்க. லலிதா முத்துமாரியம்மன்டா யாரு, அவனோட வரலாறு என்ன? அம்மா வந்து சின்ன பிள்ளையா அவதரிச்சா. அவங்கள வந்து நம்ம மனசால உரி இது பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கே வந்துருவா. என்னோட இதுல என் பிள்ளைக்கு தொடை எலும்பு 2ஆ ஒடிஞ்சிருச்சு. சின்ன பிள்ளையில காலை வந்து பிளாஸ் வைக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் இது பண்ணி தரேன்னு கனவுல வந்து சொல்லி நான் அதுல இருந்து அக்கினி சட்டி, பால் குடம் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லபடியா அவன் நடக்கிறேன். இப்ப அது அம்மாவோட அருள் தான். பொதுவா வந்து அம்மன்டால வந்து எலுமிச்சை, மஞ்சள் இதுதான் காணிக்கையா செலுத்துவாங்க. நான் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தேன், வந்து தக்காளிகள்லாம் பிரசாதமா வைக்கிறாங்க, காணிக்கையா செலுத்துறாங்க. அது என்ன ஸ்பெஷல்? அவங்களுக்கு பிடிச்சதே தக்காளி பழம். அபிஷேகம் பண்றதுல இருந்து இதுல விளக்கு கூட போட்டிருக்கேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசுல குடிகொண்டு எல்லாரும் வர்ற அளவுக்கு கொண்டு வந்தது அவ. ஆனா அவ பசி பட்னியா இருந்தது, அவ மற்றவளுக்கு கொடுக்குறா. இந்த ஊரே கொடுக்குது, இந்த காரைக்குடி சுட்டு வட்டாருமே. இதே எங்க ஊர்ல கிடையாது, எங்க பரமக்குடியில கிடையவே கிடையாது. நான் பரமக்குடிக்காது. ஆனா இந்த அந்த ஊர்ல இருந்து நான் இந்த ஊருக்கு வர்றேன்னா இவளுடைய மகிமையினால வரேன். இதுதான் பேசுறேன். இப்ப வந்து நிறைய கோயில்கள்ல ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த கோயிலுக்கு போனா இந்த வாரம் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா இந்த வாரம் கிடைக்கும். அது மாதிரி நம்ம லலிதா முத்துமாரியம்மனை வணங்கிக்கிட்டா இந்த விஷயம் நடந்தே நிறைவேற்றே கொடுப்பா அப்படின்னு. அவகிட்ட வந்து எது நீங்க கேட்டாலும் உடனே கிடைக்கும். என் தங்கச்சிக்கு குழந்தை 2 வருஷமா இல்லாம இருந்தது. வந்து வேண்டிட்டு இது பண்ணோம். இப்ப பாப்பா பிறந்து 7 மாசம் ஆச்சு. அப்படி ஆட்டம். அவங்க அப்பா வேல் போட்டதுக்கு 6 மாச குழந்தை எங்காவது ஆடி பார்த்திருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டு அப்படி ஆடி வந்துச்சு. அவ்வளவு ஒரு இது, நீங்க என்ன கேட்டாலும் அவள்கிட்ட கிடைக்கும். ரொம்ப நன்றி. இதுவரை எங்களோட டைம் ஒதுக்கி
உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்காண்டி ரொம்ப நன்றி.